சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சினைகள் உள்ளது, மக்களின் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப சின்ன ஓரளவுக்கு சின்ன ஊர் தான் நம்ம ஊர். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ளூர நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து பிரச்சனை இருக்குது, பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே நிறைய குறைகள் இருந்துட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் ஒரு அரசியல் நிகழ்வுலாம் சரி, மற்றதுனாலும் சரி, ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையே இருக்குது. ஒரு ப்ராப்பரான சாலை மெயின்டெனன்ஸ் இல்லை. அதே மாதிரி மாலை நேரங்களில் பள்ளி விடுறப்போ மெயினான இடம் ஃபுல்லுமே ரொம்ப டிராஃபிக் ஆகிடுது. அது டிராஃபிக் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து சாலையை கடக்கிறதுலேருந்து ரொம்ப ஒரு இடையூறாக நிறையா இருக்குது. இது வரைக்கும் வந்த ஆட்சியாளர்கள் வந்து இது வரைக்கும் வந்த அரசியல்வாதிகள் அதை வந்து சரிவர பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திருப்திகரமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே அது திருப்தியாக இருக்குமானா இல்லை. அதனால் இது மக்கள் மூலம் தேர்ந்தெடுக்க போகிற இப்போ அடுத்து வரப்போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திட்டத்தோட மக்களுக்கு எல்லாமே பூர்த்தி ஆகிற மாதிரி சில விஷயங்களை பண்ணி அது மூலம் மக்களை திருப்தி அடைஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது ரொம்ப நாளாகவே நீண்ட காலமாகவே திண்டுக்கலுக்கு ஒரு குறையாக இருக்குது. சாலை போக்குவரத்தும் சரி, இதுவும் சரி, பாதாள சாக்கடை. இது மழை பெஞ்சா பார்த்திங்கன்னா ஏதாவது இடத்துல ஃப்ளோ அதிகமாகிடுது. ஒரு சரியான இது இல்லாமல் தீர்வு இல்லாமையே போயிட்டுருக்கு. அதனால் வர்றவங்க இதை சரியாக பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. பேருந்து நிலையத்தை புறநகருக்கு மாற்ற போகிறதா சொல்லிட்டு இருக்காங்களே, அது தோல் தொழிற்சாலை கழிவு அதிகமாக இருக்கிற இடம். அரசாங்கம் அதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் எதிர்காலத்தில் அந்த இடத்துல ஏற்கனவே இப்போ அங்கே பக்கத்துலேயே பள்ளியோ இல்லை வேறு ஏதோ வர்றதுக்கு எதுவுமே கவர்மெண்ட் ரூல் படி எதுவுமே கொடுக்கல. ஆனால் இது அங்கே கொண்டு போனாங்கன்னா அது எந்தளவுக்கு சாத்தியக்கூறு வருங்கிறது நம்ம போனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஆனால் மக்கள்கிட்ட இதுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு வாக்கெடுப்பு மாதிரி நடத்தி இந்த மாதிரி அங்கே கொண்டு போகிறோன்னா மக்கள் தான் முடிவு பண்ணணும். அரசாங்கம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போகணுன்னா போய் தான் ஆணுங்கிற ஒரு சூழ்நிலை தான் வரும். ஆனால் மக்கள்கிட்ட ஒரு வாக்கெடுப்பு மாதிரி நடத்து பண்ணால் நல்லா இருக்கும். மக்கள்னு கோரிக்கைன்னா ரெவென்யூ எது மூலம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டூரிசம் டெவலப்மெண்ட் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிட்கோ மாதிரி வேறு புதுசாக ஏதாவது வெளியூரில் வர மாதிரி இங்கேயும் நம்ம இண்டஸ்ட்ரீஸு கொஞ்சம் கொண்டு வந்து அது மூலம் நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்க வெளியே வேலைக்கு போகாமல் லோக்கல்லையே வேலைக்கு வர மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கேருந்து எல்லாருமே கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர், சென்னைன்னு போகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் லோக்கல்லே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தான் அவங்களோட இங்கேயே வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை ஏற்பாடு பண்ணலாம். ஏற்றுமதி நம்ம இதில் நிறைய இருக்குது. புவிசார் குறியீடு நிறையா பொருட்கள் இன்னும் வாங்கி திண்டுக்கல் மாவட்டத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பேருந்து நிலையம் ரொம்ப சிட்டி சென்டரில் இருக்கனால எல்லா போக்குவரத்து வசதிகளும் அந்த ஒரு இடத்தவே சுற்றி இருக்கனால ரொம்ப கடுமையான போக்குவரத்து நெரிசல் வருது. அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. போன முறையே வந்து வெளியில் அவுட்டரில் கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க, இன்னும் கொண்டு வரல. முதற்கட்டமாக அந்த தொகுதியில் யார் வேட்பாளராக நின்று ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து முதற்கட்டமாக பேருந்து நிலையத்தை வேலையை அதை செய்யணும். தெருநாய் பிரச்சனை வந்து நாடு ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் அந்த தெருநாய்ங்களுக்கு மற்ற விலங்குகள் மாதிரி ஏதாவது ஒரு சரணாலயம் மாதிரி அமைச்சு கூட கொண்டு எங்கேயாவது விட்டுருங்க. ரொம்ப பிரச்சனை வருது தெருநாயினால். அதை ஆதரவாளர்கள் வந்து அதை வளர்க்குறோங்கிற பேரில் பொதுமக்களை போட்டு கொல்றாங்க, குழந்தைகளை போட்டு கொல்றாங்க. நாய் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒன்று தான். ஆனால் வந்து அதுவே நமக்கு தீங்காக மாறும்போது அதை கொண்டு தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு மொத்தமாக அந்த நாயை கொண்டு எங்கிட்டாவது விடுறதுக்கு வழி பண்ணுங்க. இல்லை அதை தான் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே வளர்த்துக்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டக்கல்லூரிகள் இல்லாததுனால மாணவர்கள் வந்து வெளியூருக்கு தேடி போகிற ஒரு நிலமை இருக்குது. அது திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி கிடச்சா இன்னும் இங்கே இருக்க ஏழை எளிய மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதாள சாக்கடை பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது திண்டுக்கல்லில். எவ்வளோ தான் சரி பண்ணாலும் அது சரி பண்ண முடியல. அந்த பிரச்சனையை எந்தளவுக்கு மெஷினரிஸாக சரி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். திண்டுக்கல்லில் இருக்க பெண்களுக்கு வந்து சுயதொழிலுக்கான எந்த ஒரு தொழிற்சாலைகளும் இல்லை. நிறைய படிக்காத பெண்கள், படித்த பெண்கள் நிறையா இருந்தாலும் படிக்காத பெண்கள் வந்து வீட்டிலேயே கொஞ்சம் முடங்கி கிடக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்களுக்கு சுயதொழிலோ இல்லை தொழிற்சாலைகளோ நல்ல ஒரு வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை அமைக்கணும். இளைஞர்களுக்கு நிறைய தொழிற்சாலைகளை உண்டு பண்ணணும். சென்னை மாதிரி பகுதிகள் மாதிரி நிறைய தொழில் வளாகங்களை உண்டு பண்ணால் தான் இளைஞர்கள் வந்து நிறையா வேலை வாய்ப்போடு இருக்க முடியும். இங்கேருந்து சென்னை போகிற கஷ்டம் இருக்கனால இன்னும் திண்டுக்கல் மாவட்டத்தில் குறைஞ்சபட்ச சம்பளம் 10,000 தாண்ட மாட்டேங்குது. திண்டுக்கல் விலைவாசி அதிகமாக இருக்கனால யாருக்குமே அந்த 10,000 தான் அதிகபட்சமேன்னு குறைஞ்சது இல்லை. அதிகபட்சமே 10,000 தாங்கும்போது கொஞ்சம் கூடுதல் சம்பளத்துடன் கூடிய ஒரு தொழிற்சாலைகள், தொழில் வளாகங்கள் நிறைய அமைக்கணும். கல்விக்கு ஏற்ற மாதிரி ஏற்படுத்தும் போது கொஞ்சம் இந்த தொழில் வளர்ச்சியும் அதிகமாகும், பொருளாதார வளர்ச்சியும் அதிகமாகும். மாநகராட்சி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மாநகராட்சி ஆக்கினதுக்கான எந்த ஒரு வசதியும் பெருசாக இன்னும் ஏற்படலை. ஸ்மார்ட் சிட்டிக்கு ஏற்ற மாதிரியான நிறைய கடைகள், நிறைய
பொது இடத்துல நடக்கிற பாதைகள், பாலங்கள் எல்லாம் இன்னும் பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் திண்டுக்கல் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு போகும். யார் நின்னு ஜெயிச்சாலும் இதை எல்லாமே பண்ணி குடுத்தா திண்டுக்கல் மக்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கும். கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த அண்ணன் சீனிவாசன் தான் வந்து இங்கே எம்எல்ஏவா இருக்கார். இந்த முறை வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்குறப்ப, கண்டிப்பாக நம்ம மாற்று ஒரு அரசியலை தான் நாங்கள் தேடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் எம்பியாக ஒரு 10 ஆண்டு காலம் இருந்தார். இப்போ எம்எல்ஏவா ஒரு 10 ஆண்டு காலம் இருக்கிறாரு. இருந்து திண்டுக்கல் இதனால் வளர்ச்சி பாதையில் போயிருக்கான்னு கேட்டால், கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் கேட்கலாம், இப்போ இந்த 5 வருட காலத்தில் வந்து திமுக அரசு தானே இருந்துச்சு, எப்படி அவருக்கு ப்ளேம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த 10 வருடமாக அவங்க ஆட்சியில் இருந்தப்பயுமே அவர் எந்த விதமான ஒரு முன்னேற்ற பாதையிலையும் கொண்டு வரல. 2வது இப்போ திண்டுக்கல் இருக்குது நமக்கு. திண்டுக்கல்லில் வந்து ரொம்ப ஃபேமஸானது வந்து பார்த்திங்கன்னா, திண்டுக்கல்னாலே புவிசார் குறியீடு பூட்டு தான். அந்த பூட்டு உற்பத்திக்கு, இந்த பூட்டு தொழிலாளர்களுக்கு இவர் என்ன பண்ணி கொடுத்துருக்காரு? இல்லை திண்டுக்கல்லுடைய மலைக்கோட்டை வந்து திருச்சி மலைக்கோட்டைக்கு அப்புறமா திண்டுக்கல் மலைக்கோட்டையை ரொம்ப பிரபல்யமாக பேசுகிறாங்க. அதை ஒரு சுற்றுலாத்தலமாக அறிவித்து அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது மலைக்கோட்டைக்கு மேலே ஏதாவது தண்ணீர் வசதி, லிஃப்ட்டு, ரோப் கார் இந்த மாதிரிலாம் எதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா, இது ஒரு சுற்றுலாத்தலமாக சுற்றுலாத்தலமாக வெளிலேருந்து வரவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இதனால் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ கிடைக்கும். கண்டிப்பாக ரெவென்யூ கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் வந்து ஒரு சாதாரண சாமானிய மக்கள், எங்களுக்கு தெரிஞ்சது ஏன் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கவங்களுக்கு, அரசு பொறுப்பில் இருக்கவங்களுக்கு ஏன் தெரியலன்றது தெரியல. அதனால் கண்டிப்பான முறையில் 96க்கு அப்புறமா இங்கே வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே நேரடியாக கணக்கு காண்றாங்க. இந்த முறை வந்து கண்டிப்பாக சீனிவாசனுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு மாற்றம் கண்டிப்பாக திண்டுக்கலுக்கு தேவை. இது வந்து இளைஞர்களுக்காகவும் நான் கேட்குறேன் நான், மகளிர்களுக்காகவும் நான் சேர்த்து தான் கேட்குறேன் நான். என்ன இளைஞர்களுக்காக அப்படின்னா, இப்போ நான் இப்போ 2023ல் படித்து 13ல் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்புன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு முழு கவனம் செலுத்தி கரெக்டான ஒரு எம்எல்ஏவை அந்தந்த மாவட்டத்தில் தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு நிரந்தர சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன்.